நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த முன்னோர்களை தரையில் படுத்து வணங்கி மரியாதை செலுத்திய கிராம மக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ராமநாயக்கன்பட்டியில் காணும் பொங்கல் அன்று முன்னோர்களுக்கு ஒரு கிராமமே ஒன்று கூடி பூஜைகள் செய்து வணங்கும் திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு வருடமும் காணும் பொங்கல் அன்று முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி மாடு புத்தாண்டு விழா நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த தங்களுடைய முன்னோர்கள் ஞாபகமாக நடப்பட்டுள்ள கற்களுக்கு புத்தாடை உடுத்தி மாலை அணிவித்து கரும்பு வாழைப்பழம் வைத்து படையலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை புதுமண தம்பதிகள் என அனைவரும் வழிபட்டனர். இந்த வழிபாட்டின் பொழுது ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 200 குடும்பங்களும் ஒன்றிணைந்து 3 முறை தரையில் படுத்து வணங்கி முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு தொன்று தொட்டு நடந்து வருகிறது. முதியோர்களின் வழிபாட்டு சடங்குகள் முடிந்தவுடன் அவர்களின் ஞாபகமாக வளர்க்கப்படும் காளைகளுக்கு அலங்காரம் செய்து பூத்தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எந்த மாடு முதலில் வந்து பூத்தாண்டுகிறதோ அந்த மாட்டிற்குரிய குடும்பத்திற்கும் மாட்டிற்கும் சிறப்பு மரியாதை அளிக்கப்படும். இந்த நூதன வழிபாட்டு நிகழ்ச்சியில் இளைஞர்கள், பெரியவர்கள் உட்பட சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.